Your age doesn't portray your wisdom. நீங்க எவ்வளவு வயசானவங்கன்றது நீங்க எவ்வளவு ஞானமானவங்கன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. என் லைஃப்ல நான் மறுபடியும் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு லைஃப் லெசன் என்னன்னா, ஒருத்தவங்க எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர, இத்தனை வருஷம் அவங்க உலகத்துல பல விஷயங்களை பார்த்து பல எக்ஸ்பீரியன்ஸை கிராஸ் பண்ணி நம்ம லைஃப் எல்லாம் தாண்டி அவங்க வாழ்ந்திருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு மரியாதையும் அன்பும் செலுத்தலாமே தவிர, அவ்வளோ வயசானவங்கன்றதுனால அவங்க செய்யறது எல்லாமே கரெக்டு, அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப ஞானமானவங்கன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் என் வயசுல இருக்கவங்களையும் சரி, என்னோட வயசு கீழே இருக்கவங்களும் சரி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப வைஸா பேசி தங்க லைஃப் டிசிஷன்ஸை இந்த வயசுலயே பக்காவா எடுக்கிற பீப்புளையும் நான் பார்த்திருக்கேன். 50-60 வயசு ஆனாலும் வாயை திறந்து 2 நிமிஷம் பேசினா கூட எல்லாமே தப்பான விஷயங்களையும் தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேச்சும், தான் லைஃப்ல 50 வயசா ஒண்ணுமே கத்துக்காத மாதிரியும், சின்ன பசங்க நல்ல விஷயங்களை பேசும்போது கூட பெரியவங்களா இருந்துகிட்டு வன்மமும் வஞ்சகமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க பெரியவங்களும் எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு வயசானவங்கன்றது உங்க விஸ்டமா காட்டாது. வயசானவங்களும் அறிவானவங்களும் இருக்காங்க, வயசானவங்க பல பேர் ரொம்ப கிரிஞ்சாவும் இருக்காங்க. சின்ன பசங்கள்ல ரொம்ப கிரிஞ்சானவங்களும் வாழ்த்தனம் பண்றவங்களும் இருக்காங்க, சின்ன பசங்களா இருந்துகிட்டே பயங்கர ஞானமா இருக்கவங்களும் இருக்காங்க. Your age doesn't portray your wisdom. ஞானியாய் சுற்றி திரிந்தாலும் வேரோடு புகழை சேர்த்தாலும் அரண்மனைகள் கட்டினாலும் மனதில் ஏக்கம் தீராதே.